ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்னத்திற்கு சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 மீனராசிக்கு போகிறது. அதில் ஒரு மாதம், அதாவது மார்ச் 29லேருந்து ஏப்ரல் 28 வரைக்கும், அந்த ஒரு மாதத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம் குருவனுடைய பாதத்தில் போகிறார். அதற்காகத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து நாம் நட்சத்திரம் வழியே தான் கிரகங்கள் பலன் கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கோம். லக்ன ரீதியாகத்தான் நம்ம பெயர்ச்சி பலன்களை பார்க்கணுங்கிறதையும் சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் கடக லக்னத்திற்கு இந்த பயிற்சியில் இந்த ஒரு மாதத்திற்கான பலனும் பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அப்போ அடுத்தடுத்த அந்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு 8ல் இருந்து சனி 9ல் விலகிறாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும். அது உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பிறந்த டிகிரியை நம்ம பார்க்கணும். நம்ம பூரட்டாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நமக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க, அதாவது கடகலக்கணத்தில் முதல் புள்ளி, முதல் பாதம், முதல் நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கரெக்டாக அந்த 9ஆம் இடம்ங்கிறது பூரட்டாதி 4ஆக வரும். அந்த மாதிரி வருவங்களுக்கு நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். 8லேருந்து ரிலீஸ் ஆகி 9க்கு போயிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது பூசம் 4 பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, கரெக்டாக 9ஆம் பாவம்ங்கிறது எங்கே ஆரம்பிக்கும்? உத்திரட்டாதி, அதாவது மீனராசியில் உத்திரட்டாதியில் 1ஆம் பாதத்தில் தான் ஆரம்பிக்கும். அல்ல அந்த 4 பாதத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் பிறந்த லக்ன நட்சத்திர புள்ளி குருவாக இருக்கும் பட்சத்தில், இப்போ அட்டம சனி விலகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திர புள்ளி சனியாக இருக்குது, அதாவது பூசம் 1லேயோ 2லேயோ 3லேயோ 4லேயோ நம்ம லக்ன புள்ளி அமையுது அப்படின்னா, அந்த புள்ளிகளுக்கு தகுந்தாற்போல் சனி போய் 9ஆம் இடத்துல எப்போ டச் பண்ணுதோ அப்போ தான் 8ஆம் பாவ சனி விலகுதுன்னு அர்த்தம். அதை நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு 8ஆம் பாவ புள்ளிங்கிறத ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புள்ளியில் மட்டும்தானுங்க அந்த இம்பேக்டை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அட்டமச்சனி வந்ததுன்னு 2.5 வருஷம் படுத்திடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு வேறு காரணங்கள், நம்மளுடைய திசாபுத்தியின் ரீதியாக நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கெல்லாம் அட்டமச்சனி போய் லிங்க் பண்ணி கொடுக்கக்கூடாது. எப்போ 8ல் சனின்னா, இப்போ உங்களுடைய லக்ன புள்ளி குருவாக இருக்கும் பட்சத்தில், புனர்பூச 4ஆம் இருக்கும் பட்சத்தில், சனி எப்போ கும்பராசிக்கு என்ட்ரானாரோ சனி முதல்ல அந்த முதல் புள்ளியில் தான் உங்களுக்கு 8ஆம் பாவம் ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அவிட்ட 3ஆம் பாவத்தில் சனி டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 3ஆம் பாவத்தை கடக்கிற வரைக்கும் தான் அந்த சனியினுடைய இம்பேக்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக இருக்காது. ஆனால் நம்ம 2.5 வருஷ காலமும் அட்டமச்சனி தான் என்னை படுத்திச்சு, அதனால தான் நான் கஷ்டப்பட்டேன் முடிச்சேன்ட்டு நம்ம சொல்லிகிட்ருப்போம். அதுக்கு காரணம் வெவ்வேறு காரணங்கள். நமக்கு திசாபுத்தி அந்தரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதில் இப்போ நமக்கு அகம் சார்ந்து வேலை செய்தா புறம் சார்ந்து வேலை செய்தான்னு பார்க்கணும். அகம் சார்ந்து வேலை செய்துன்னா பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்காது, உறவுக்கு நல்லா இருக்கும். புறம் சார்ந்து வேலை செய்யுது அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும், உறவுக்கு நல்லா இருக்காது. இப்படி ரெண்டுக்குமே மோசம் பண்ணுது அப்படின்னா நமக்கு தசாபுத்தி அந்தரத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ திசைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் கவனிக்காமல் நம்ம 8ல் வந்த சனியினால தான் அத்தனை பிரச்சனையும் நமக்கு வருதுன்னு நாம் சொல்லவே கூடாது. அப்போ ஜோதிடத்தில் நம்ம லக்ன புள்ளியை கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அட்டமச்சனி விலகுது என்பது உண்மை, 9க்கு போகுதுங்கிறது உண்மை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பூசம் 2ஆம் பாதத்துலேயோ 3ஆம் பாதத்துலேயோ பிறக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ பூசம் 2ஆம் பாதம் அப்படின்னா 3வது புள்ளி. அது மாதிரி உங்களுக்கு மீனத்தில் 3வது புள்ளி எதுன்னா உத்திரட்டாதி 2ஆம் பாதம். அப்போ இப்போ 28 மே வரைக்கும் பூரட்டாதி 4ல் இருக்கிற சனி அதுக்கப்புறம் 2 மாதம் எடுத்துகிட்டு தான் அந்த புள்ளியை தொடும். அப்போ அது வரைக்கும் 8ல் சனி இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் நீங்கள் பவுண்டரியை பிரிச்சுக்கோங்க. நம்ம லக்ன புள்ளி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தான் நமக்கு லக்னம் தொடங்குதுன்னு அர்த்தம். அங்கேருந்து 30 டிகிரியாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்தந்த புள்ளியில் தான் நமக்கு லக்னமே தொடங்குது. அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 9ஆம் இடத்து சனி என்ன பண்ணும் அப்படின்னா, சேமிப்புக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா நம்மளுடைய 2ஆம் இடம் சிம்ம ராசி, சேமிப்புக்கு உண்டான ஸ்தானம். இப்போ 9ஆம் இடம் மீனராசி,
அப்போ சிம்ம ராசியிலேருந்து பார்க்கும்போது மீன ராசி 8ஆம் ராசியாக வருதா. அதனால் அந்த சேமிப்பு, கையிருப்பு பணம், பேங்க் பேலன்ஸு அதை வந்து கெடுக்குது அப்படிங்கிறது அந்த 9ல் இருக்கிற சனி நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்பது சனியினுடைய நட்சத்திரமே இருக்கிற இடம். அங்கே போய் சனி இருக்கிறதுனால பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது, பெரிய படிப்பு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அது சப்போர்ட்டு தான் பண்ணுமோ ஒழிய கெடுக்கவும் கெடுக்காது. ஆனால் வந்து சனியினுடைய பாதிப்புன்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, அது மெதுவாக போகிற பிளானெட்டு, ப்ளஸ்ஸு அது வந்து கொஞ்சம் தாழ்ந்த கிரகம். அதாவது ஒரு பிரைட்னஸ் இல்லை, ஒரு இருள் கிரகம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அதுக்கு என்ன பாவத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். இப்போ பூர்வீகம் பிரபலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சனியினுடைய அந்தஸ்துக்கு தான் பிரபலமாக இருக்கும். இப்போ ஒரு குரு 9ஆம் இடத்துக்கு கொடுக்குற பெரிய அளவு ஒரு வலிமையை சனி கொடுக்க மாட்டார். அந்த வித்தியாசம்தான் சனிக்கிட்ட இருக்க ஒழிய அதுக்காக கெடுக்க மாட்டார். அப்போ 2ஆம் இடத்துக்கு சனி நல்லா இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு நல்லா இல்லை. 10ஆம் இடங்கிறது என்னென்னா சொந்த தொழில் பண்ணுறது. அப்போ சொந்த தொழில் பண்ணுற இடத்துக்கு 12ஆம் இடத்துல இது இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் கமிஷன் வகையிலையோ ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறீங்களோ, மூளை உழைப்பு பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் பிரச்சனையே பண்ண மாட்டார். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணும் பொழுது இப்போ உங்களுக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் மட்டும் பாருங்கள், அப்போ இதை கொஞ்சம் கெடுப்பார். ஏன்னா கோச்சாரத்தில் தொழில் பண்ணுற அமைப்பை கெடுக்கிறாருன்னு எடுத்துக்கணும். அது எப்போ உங்கள் புள்ளி பிரகாரம் எப்போ 9க்கு டச் பண்ணுறாரோ அப்போ தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ சனி நுழைஞ்ச உடனே கணக்கு எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து கடகத்தில் வந்து ஆயில்யத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க. ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம் 9ஆம் பாவத்துக்கு எங்கே வரும்னா ரேவதி 1, 2, 3, 4 பாதத்தோடு கனெக்ட் ஆகும். அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு 8ல் தான் சனி போகுதுன்னு அர்த்தம். எப்போ வந்து 9ஆம் இடத்தை டச் பண்ணுதோ, ரேவதியை சனி டச் பண்ணுதோ அப்போ கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிரும் அது அங்கே போகிறதுக்கு. அப்போ தான் அது 9க்கு போகுதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம வந்து பாவங்களையும் பிரித்து பார்க்கணும். ஒரு பெயர்ச்சி ஆன உடனே அந்த பெயர்ச்சியே வந்து நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் செய்யுது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குதுன்னு நினைக்கிறத விட, நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு நடக்கிற திசா புத்தி அந்தர சூட்சமம் எந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, எந்த பாவ செயல்களுக்கு நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அது சாதக பதிலை தருது, பாதக பதிலை தருது. இப்படி ஜோதிடத்தை அணுகிட்டிங்கன்னா சனியை பற்றி பெரிய கவலையே வேண்டியதில்லை. உங்களுக்கு 8ல் இருந்ததுனால துன்பங்கிறது கிடையாது. நமக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடந்து உங்களுக்கு 8ல் இருந்தால் கொஞ்ச நேரம் அந்த 8ல் இருக்கிற டைம் மட்டும் 8ஆம் புள்ளியில் அவர் வந்துட்டு என்ட்ரான டைம் மட்டும்தான் உங்களை பாதிச்சிருப்பார். மற்ற டைமில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதுக்கு அவர் காரணம் இல்லை. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்குற கிரகமாக அமைஞ்சதுனால தான் அது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.